இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோயில்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ரக்சரலா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க மனதளவில் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்துவிட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. கடந்த அதிகாரிகள், கடந்த ஆட்சியாளர்கள், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இந்த கோயில்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கே தவிர அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கடவுளை நம்பி கோயிலுக்கு ஒரு மன அமைதிக்காக வரக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது நிறைய குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கான விஷயங்கள் எல்லாம் மாற்றி கோயிலுக்கு மக்கள் மன அமைதியோட, மன நிம்மதியோட கடவுளை கும்பிட்டு அவங்க மன நிறைவா போறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் நம்ம முன்னேற்பாடுகளா பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் தரிசன முறை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி அமல்படுத்த போறோம்? ஒரு கோயில்ல மட்டுமா, எல்லா கோயில்லையுமா? இதை நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. பட் ஆனா அந்த வசதி முழுமையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது முழுமையா பயன்படுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆட்சியில நிச்சயமா அதை பண்ணல. அது சும்மா ஒரு பேரு அளவுல தான் இருக்குதே தவிர்த்து அதை பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதோ லாஸ்ட் 5 வருஷத்துல எந்த செய்யவே இல்லை அந்த ஆட்சியாளர்கள். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா, இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு, அதே போல மாற்றுத்திறனாளி நண்பர்கள் கோயிலுக்கு வரணும்னா அவங்கள சேஃப் அண்ட் செக்யூர்டா ஈஸியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். அதற்கான விஷயங்களையும் நம்ம அதுல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 1 மணி நேரத்துல இவ்வளவு பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம திருப்பதி போலவோ சபரிமலை போலவோ ஸ்டாண்ட் அலோன் டெம்பிள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாது. நமக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. அப்ப 40,000க்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்கும்போது அதை நம்ம பல்வேறு கிளாசிபிகேஷன்ல பிரிச்சு வச்சிருக்கோம். அதோட வருவாயை பொறுத்து பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்தந்த கோயில்களின் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்ல 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையிலான அந்த டோக்கன்களின் எண்ணிக்கையை நம்ம நம்முடைய வெப்சைட்ல இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவிலான எண்ணிக்கையில பக்தர்களை தினசரி தரிசனத்துக்கு அலோவ் பண்றதுக்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடுறோம். இதன் மூலியமா இப்ப நீங்க தினசரி நியூஸ் வருது இல்லையா, திருவண்ணாமலையில திடீர்னு கூட்டம், வார இறுதி நாள்ல கூட்டம் வந்துருச்சு, திருச்செந்தூர்ல திடீர்னு ஒரு முக்கிய விழாவில் கூட்டம் வந்துருச்சு, பழனியில திடீர் கூட்ட நெரிசலாகுது. அப்ப இந்த மாதிரியான இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை நம்ம இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலியமா சரி பண்ண முடியும். அதே சமயத்துல இது எல்லாமே ஆன்லைன்ல வழங்கப்படும் பொழுது யாரும் இவ்வளவு டோக்கன்கள் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அந்த கோயில 2 மணி நேரத்துல 1000 பேருக்கு தான் நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1000 டோக்கன்கள் இணையதளம் வாயிலாகவும் குறிப்பாக ஒரு தப்பான புரபகாண்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது இணையதளம் மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய அரசு எப்போதும் அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மனதில் வைத்து எல்லா முடிவுகளையும் எடுப்போம். இது இணையதளத்துல மட்டும் கிடையாது, நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான அந்த நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கான என்னென்ன பெசிலிட்டி செய்யறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு கோணங்கள்ல நம்ம அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, எல்லா நாட்கள்லயுமே இந்த திட்டங்கள் இந்த இணையதளம் மூலமாகவும் நேரடியாக கவுண்டர்களையும் நம்ம எந்த எண்ணிக்கையில டோக்கன்ஸ் கொடுக்கிறோமோ அந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் உள்ளே சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டு இல்ல நடைமுறை சிக்கல் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தினசரி இவ்வளவு கூட்டம் அதிகமாயிடுச்சு, இவ்வளவு பெரிய கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம அரசாங்கம் தவிக்குது, இவ்வளவு கூட்டம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது அதற்கான கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம பண்ணிதானே ஆகணும்.
அப்ப நடைமுறையில நம்ம இதை கொண்டு வரும்போது அதனால சாதக பாதகங்களை பார்த்து அதற்கேற்றார் போல சில மாற்றங்களையும் நம்ம செய்து கொள்ளலாம். கோயில்கள்ல வந்து கட்டண தரிசனத்தையே வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு இந்து முன்னணி வந்து பல வகைகளை வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா இறைவனை தரிசிக்க போகும்போது அதுக்கு கட்டணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட்டண தரிசனம் ரத்து செய்யணும் அப்படின்ற சூழல்ல வந்து இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டத்துல கட்டணம் வசூலிக்கப்படும். அது எப்படி இல்ல இப்ப ஆல்ரெடி வந்து கடந்த ஆட்சிகள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெய்டு தரிசனம் இருக்கு, ஃப்ரீ தரிசனம்ன்ற அந்த கான்செப்ட் வந்து எல்லா கோயில்கள்லயுமே இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பான முடிவுகளை வந்து இந்த மாடியூல்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை வந்து நாங்க எடுப்போம். முதல்ல வந்து இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்கள்ல நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில இல்லீகலா பணம் வாங்கிட்டு உள்ள அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி சிஸ்டம் இந்த மாதிரி கரப்ஷனை வந்து முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவில்ல. ஏன்னா இன்றைக்கு வந்து கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இலவச தரிசனம் கியூ இருக்கு, பெய்டு தரிசனம் கியூ ஆல்ரெடி இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கியூல நீண்ட நேரம் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு நேரடியாக சிலர் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அந்த மக்கள் எவ்வளவு மன வலியில இருப்பாங்க, நம்ம இங்க கியூல நிற்கும் போது அவங்க காசு கொடுத்துட்டு உள்ள போறாங்களே அப்படின்ற மன வலி இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கரப்ஷனை முதல்ல ஒழிக்கணும் கோவில்ல இருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் பிளஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுமே பண்றதுக்காக தான் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். எளிமையான நடைமுறையா இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்ல. இப்ப இது ஆன்லைன் மூலியமா பண்ணணும் போது ஏஜென்ட் அதிகாரம் உருவாங்க. இப்ப ரயில்வே டிக்கெட் புக் பண்றது கொண்டு பார்த்தோம்னா நீங்க சொன்ன சீனியர் சிட்டிசன் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க மொபைல் ஆக்சஸ் பெரிய அளவு இருக்காது. இவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் உருவாயிருவாங்கல்ல, அது போன்ற விஷயங்களே இதுதான் அவங்க கிட்ட முதல்லயே சொன்னேன் நான். அதுதான் அவங்க கிட்ட முதல்லயே சொன்னேன். கவுண்டர்கள்ல நம்ம டிக்கெட் அந்த டோக்கன்களை வந்து நம்ம கொடுக்க போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கவுண்டர்லயே நம்ம அந்த வசதிகளை செய்து நம்மளுடைய HRNC ஸ்டாஃப்ஸை வச்சு அந்த டோக்கன்களை வந்து கொடுப்பதற்கான வழிவகை செய்ய போறோம். இன்னொன்னு ஆல்ரெடி HRNCல இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து மெருகேற்ற போறோம். அதை வந்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மெருகேற்ற போறோம் சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க சொல்வது போல வந்து இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸ், ஒரு ஏஜென்சி வந்து பல்கா டிக்கெட் புக் பண்றது, அது போன்ற செயல்முறைகள் எல்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா இன்னும் வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து எப்படி நம்ம ஒரு கேஸ் புக்கிங் பண்றோமோ அந்த மாதிரி எப்படி இந்த டோக்கன்களை ரொம்ப ஈஸியா எடுக்கிறது, அதே மாதிரி இந்த டோக்கன்களை வந்து புக் செய்து எடுக்கும்போது உடனடியாக அது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு கூட பல்வேறு கோணங்கள்ல நாங்க ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து இதை சில கோயில்கள்ல மட்டும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே இதை தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்புறம் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இதை பத்தி நிறைய வந்து ப்ரொபகண்டா பண்றதுக்கான நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரரா சில கோயில்கள்ல முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்றதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு படிப்படியாக முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், அதற்கப்புறம் ஒரு மிட் லெவல்ல இருக்கக்கூடிய கோயில்கள் படிப்படியாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கும். பட் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து செயல்பட தயாரா இருக்கிறோம்.